السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الخلق وخاتم النبيين محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனின் சூரா நஹல் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால், அதை நீங்கள் கணக்கிட்டால், லா துஹ்ஸூஹா, அதை உங்களால் கணக்கிட்டு விட முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். அதன் அடிப்படையில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அந்த எண்ணற்ற அருட்கொடைகளில் ஆக பெரிய ஒரு அருட்கொடை என்னவென்று சொன்னால், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயத் என்கின்ற இந்த நேரான வழியும் இந்த இஸ்லாமும், மேலும் அதோடு விட்டுவிடாமல் இது போன்ற மார்க்க உரைகளை, அவனுடைய வசனங்களை, அவனுடைய மார்க்கத்தை பற்றியான அறிவுரைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி இருப்பது இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று. இதனை அருளாக உணராத மனிதன் இந்த அருளை எப்போது உணர்வான் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா கூறும் பொழுது அல்லாஹு தஆலா சூரா முல்கிலே பதிவு செய்கின்றான், நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் அவர்களுக்கான பல்வேறு வழிகாட்டுதல்களும் அறிவுரைகளும் சொல்லப்பட்டும் அதை செவிதாழ்த்தி கேட்காமல் அதனை புறக்கணித்து தங்களின் மனோ இச்சைப்படி வாழ்ந்ததின் காரணமாக நரகத்திற்கு செல்லும் போது, அந்த நரகத்தில் அவர்கள் வேதனைப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் புலம்புவார்கள், கத்துவார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் இதுபோன்று எங்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசங்களை, அறிவுரைகளை கேட்டிருந்தால், அதனை நாங்கள் புரிந்திருந்தால், இதுபோன்று நாங்கள் நரகத்தில் நுழைவிக்கப்பட்டிருக்க மாட்டோம் என்பதாக அவர்கள் புலம்பக்கூடிய புலம்பலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதன் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மார்க்க சூழலுக்காக அவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகை படைத்து அதில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் ஏற்படுத்திய இறைவன் அதோடு அவர்களை விட்டுவிடாமல் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், எதையெல்லாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், எதுவெல்லாம் நன்மையான காரியம், எதுவெல்லாம் தீமையான காரியம், எதுவெல்லாம் தனது விருப்பத்தையும் நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடியது, எதுவெல்லாம் தன்னுடைய கோபத்தையும் அல்லாஹுடைய தண்டனையையும் பெற்றுத்தரக்கூடியது என்பது தொடர்பான எல்லா விதமான வழிகாட்டலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு இறக்கி இருக்கின்றார். அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இஹ்பிது மின்ஹா ஜமீஅன் ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா. நீங்கள் அனைவரும் இந்த சுவனத்தை விட்டு இறங்கி விடுங்கள், என்னிடமிருந்து நேரான வழி என்பது உங்களுக்கு வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் அந்த நேரான வழியை, அந்த ஹிதாயத்தை பின்பற்றுகின்றாரோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றான். அன்பார்ந்தவர்களே, திருமறை குர்ஆனில் அதாவது நபிமார்களுடைய எண்ணிக்கை என்பது 25 என்பதாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், இந்த உலகத்தில் மனிதர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆயிரக்கணக்கான நபிமார்களை இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பியிருக்கின்றார். அந்த வரிசையில் இறுதியாக வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு ஹிதாயத்தாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த குர்ஆனும் சுன்னாவும். ஏனைய நபிமார்களுடைய அந்த சட்ட திட்டங்களை பொறுத்தளவில், அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்க விஷயங்களை பொறுத்தளவில் அது ஒரே ஒரு சமூகத்தை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்கு மட்டுமானதாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஒரு ஹிதாயத்தை பொறுத்தளவில் இது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உரிய ஒரு நேரான வழி. மேலும்
எல்லா காலகட்டத்திலும் வாழக்கூடியவர்களுக்கு பொருத்தமான ஒன்றைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதாயத்தாக கொடுத்திருக்கின்றார். அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த ஹிதாயத்து தான் இந்த குர்ஆன் என்பது. அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை பொறுத்தளவில் இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கான பல்வேறு அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் நமக்கு வழங்கி இருக்கின்றது. சூரா ஃபாத்திஹா முதல் சூரா நாஸ் வரை உள்ள அத்தனை வசனங்களும் அதில் எந்த ஒன்றுமே இந்த வசனம் எனக்கு பொருந்தாது என்றோ, இந்த வசனம் என்பது இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பொருந்தாது என்றோ, இந்த வசனம் இந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பொருந்தாது, இது அரபுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று எந்த ஒரு வசனத்தையும் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வசனங்களையும் அனைத்து மக்களுக்கும் பொருத்தமாக இறக்கி அருளி இருக்கின்றார். இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவனை நாம் சரியான முறையில் வணங்கியும் அவனை மட்டுமே நாம் ஈமான் கொண்டும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டுமே உரித்தானதாக நாம் செய்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். நாம் வெளிப்படையில் சாதாரணமாக சந்தோஷமாக இருப்பதை போன்று தெரிந்தாலும் நம்மில் ஒவ்வொருவருக்கும் உஹது மலையை போன்று பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கெல்லாம் தீர்வாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஒரு வசனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கான வழிகாட்டியாக, இதிலிருந்து நாம் வெளிவருவதற்கான ஒரு வழியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்பதாக அந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான காரணத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? இவர்கள் மக்கமா நகரத்திலே அல்லாஹுடைய தூதரை எதிர்த்தவர்களில், ஆரம்பத்தில் எதிர்த்தவர்களில் இவர்களும் ஒருவர். ஆனால் ஹுதைபியா உடன்படிக்கையின் பிறகு இவர்கள் இஸ்லாத்தில் இணைகின்றார்கள். இணைந்ததற்கு பிறகு பல்வேறு போர்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த சஹாபியை பொறுத்தளவில் இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கின்றார். இந்த மகனை அன்றைக்கு வாழ்ந்த அந்த முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் சிறைபிடித்து சென்று விடுகின்றார்கள். இந்த செய்தி தெரிந்தவுடன் அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனை தேடுகின்றார்கள். எல்லா இடங்களிலும் தனது மகனை தேடியும் இறுதியில் அவருடைய மகனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு இடத்திற்கு அந்த மகனை சிறைபிடித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த செய்தியை அவருடைய மனைவிக்கு தெரிந்து அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் முறையிடுமாறு சொல்லுகின்றார்கள். அவுஃப் இப்னு மாலிக் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே இந்த செய்தியை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு அறிவுரை. இந்த அறிவுரையை நாம் நம்முடைய அந்த இடத்திலிருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பொழுது இப்பேற்பட்ட அறிவுரைகள் நமக்கு செய்யப்பட்டால் நாம் எந்த அளவிற்கு அதனை நாம் எடுத்துக்கொள்வோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனை காணவில்லை என்று அவுஃப் இப்னு மாலிக் அவர்கள் சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், யா அவுஃபே இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள். மேலும் வஸ்பிர், நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஅமுருக அன் தஸ்தக்ஃபிரா மின் கௌலின் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், மேலும் உங்கள் இருவருக்கும் நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் அதிகமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற இந்த திக்ரை சொல்லுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டு வீட்டிற்கு திரும்புகின்றார். அவருடைய மனைவி தன்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியாவது தன்னுடைய மகன் எங்கே இருக்கின்றார் என்பதை சொல்லிவிடுவார். எனவே தன்னுடைய மகனோடு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள் அவருடைய மனைவி. அந்த நேரத்தில் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியாக வருகின்றார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை தக்வாவோடும் பொறுமையோடும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற இந்த திக்ரை அதிகமாக சொல்லுமாறும் நமக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதே போன்று அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவியும் அதிகமாக இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற திக்ரை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். காலையில் தொலைந்த மகன் மதியம் புகருடைய நேரம் வந்தும் வரவில்லை, அசருடைய நேரம் வந்தும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை, மகரீபுடைய நேரம் வருகின்றது, இருள் சூழ ஆரம்பிக்கின்றது, அப்போதும் அவருடைய வீட்டிற்கு அவருடைய மகன் திரும்பவில்லை. என்றாலும் அவருடைய வீட்டில் ஒலித்துக் கொண்டிருந்த ஒரே ஒரு சப்தம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இருள் சூழ்ந்ததற்கு பிறகு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய வீடு கதவு தட்டப்படுகின்றது.
இதை கேட்டதும் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக எழுந்து அந்த கதவை திறந்து பார்த்தால் அவருடைய மகன் அங்கே நின்று கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதை கேட்பதற்கு வேண்டுமானால் ஒரு கதையை போன்றோ ஏதோ ஒரு சினிமாவினுடைய ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு இதை போன்றோ இருக்கலாம். ஆனால் இது உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு, உண்மையிலேயே வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை திறந்து பார்த்தால் அவருடைய மகன் இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து 4000 ஆடுகள் அவருக்கு பின்னால் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் திடீரென்று கதவை திறந்து பார்த்தால் நம்முடைய கதவுக்கு வெளியே ஒரு 4 கோடி ரூபாய் இருந்தால் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்ததும் கட்டி தழுவிவிட்டு, நீங்கள் எங்கே சென்றீர்கள், எப்படி அவரிடமிருந்து தப்பித்தீர்கள் என்று கேட்டபோது அவருடைய மகனார் சொன்னார்கள், என்னையும் இந்த ஆடுகளையும் அந்த முஷ்ரிக்குகள் கடத்தி சென்று விட்டார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் ஓய்வெடுத்த அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் தப்பித்து விட்டேன். நான் எப்படி தப்பித்தேனோ அதே போன்று என்னோடு சேர்ந்து இந்த ஆடுகளும் தப்பித்து விட்டது. எனவே இந்த ஆடுகள் நம்முடைய வீட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கின்றது என்ற செய்தியை சொல்கின்றார். அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக அப்படியே அந்த ஆடுகளை எல்லாம் வைத்துக் கொள்ளாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று முறையிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இது போன்று நடந்தது, அவரோடு சேர்ந்து இத்தனை ஆடுகளும் வந்திருக்கின்றதே என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்த மகனும் அவரோடு வந்த ஆடுகளும் உமக்குரியதுதான் அவுஃபே என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒரு வசனம் இறக்கப்படுகின்றது. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. சூரா தலாக்கினுடைய 2 மற்றும் 3வது வசனம். யார் அல்லாஹுவை தக்வா செய்யும் முறைப்படி அல்லாஹுவை தக்வா செய்து கொள்கின்றாரோ அவருடைய பிரச்சனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வழியினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஏற்படுத்துவதோடு وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் நாடாத புறத்தில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்வாதாரத்தை இறக்கி அருளுகின்றான் என்கின்ற அந்த வசனம் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த ஒரு நிகழ்வில் இறக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தளவில் ஒரு குறுகிய வாழ்வாதாரத்தை கொண்டவர். தன்னுடைய மகனை மீட்டு கொண்டு வருவதற்கான எந்தவித சக்தியும் இல்லாத போது அவர்களிடம் இருந்த ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வழிகாட்டுதல், தக்வாவையும் பொறுமையையும், அந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தை மட்டும்தான் அவரிடத்திலே இருந்தது. அதனுடைய விளைவு அவருடைய மகன் அவர்களுக்கு கிடைத்தது மட்டுமல்லாமல் அவர் நினைத்து பார்க்காத வண்ணம் 4000 ஆடுகளை அவருக்கான வாழ்வாதாரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார். இதை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. சாதாரணமாக ஒரு துஆ கேட்கக்கூடிய அந்த விஷயத்தில் கூட நமக்கு எந்த அளவிற்கு பொறுமை இருக்கின்றது என்பதை சிந்திக்கிறோம். அதாவது நாம் சாதாரணமான நிலையில் இருக்கும் பொழுது துஆ செய்திருப்போம் என்றாலும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்காக பல்வேறு நேரங்களில் நாம் கவலைப்பட்டிருப்போம். அதை குறித்து நாம் பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துஆ செய்வது என்பது அல்லாஹு தஆலா நான் துஆ செய்தது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நிலை வரை அல்லாஹு தஆலாவுடைய துஆவிற்கு ஏதோ ஒரு அடிப்படையில் பதிலளித்துக் கொண்டுதான் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். எனவே தக்வா என்பது சகோதரர்களே, அது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருந்தால் நன்மை, இருந்தால் சிறப்பு என்பதல்ல, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த வசனம் என்பது وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, யார் அல்லாஹுவை தக்வா செய்கின்றார்களோ அவர்களுக்கான வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர் நாடாத புறத்தில் இருந்தெல்லாம் அவருக்கு வாழ்வாதாரத்தை இறக்குவான் என்கின்ற அந்த வசனம் அந்த அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் இறக்கப்பட்ட ஒரு வசனம் கிடையாது. நம்மில் அனைவருக்கும், மறுமை நாள் வரை வாழக்கூடிய அனைவருக்கும் இறக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வசனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று தக்வாவை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நாம் கடந்து செல்ல முடியாத மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், ஃபத்ஹ் மக்காவின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு இடத்திலே அந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை செய்ததற்காக கல்லால் அடித்தும் சொற்களாலும் பல்வேறு துன்பங்களாலும் துன்பம் செய்யப்பட்டார்களோ, வேதனைக்குள்ளாக்கப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட அந்த மக்கமா நகரை பல வருடங்களுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை ஃபத்ஹ் மக்கா வெற்றி பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரோடு பல்வேறு சஹாபாக்கள் வருகின்றார்கள். அந்த மக்காவிலே அவர்களை எதிர்த்த அந்த எதிரிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த நேரத்தில் நபி அவர்கள் அந்த காபாவிற்குள்ளால் சென்று
அங்கிருந்த பல சிலைகளை தங்களுடைய கரங்களால் அடித்து உடைக்கின்றார்கள். அதனை உடைத்ததற்கு பிறகு 2 ரக்காத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காபாவிலே தொழுகின்றார்கள். இந்த நிலையில் இருக்கும் பொழுது தொழுகையினுடைய நேரம் வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, காபாவை பொறுத்தளவில் அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் அன்றைக்கு இருந்த குஃபார்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கண்ணியம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் அந்த காபாவை தவாப் செய்யும் பொழுது கூட தங்களுடைய ஆடைகள் ஒரு அநியாயமான ஹராமான அடிப்படையில் இருந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த ஒரு அடிப்படையில் அவர்கள் செய்தது சரியோ தவறோ என்றாலும் அவருடைய உள்ளத்தில் இருந்தது அந்த காபாவின் மீதான அந்த கண்ணியம். அவர்கள் நிர்வாணமாக அந்த காபாவை தவாப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த காபாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை நேரம் வந்ததும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா பிலால், நீங்கள் அந்த காபாவின் மீது ஏறி அதான் சொல்லுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தனை முஷ்ரிக்குகளும் இருக்கின்றார்கள். பல்வேறு சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிலாலை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் சாதாரணமாக அல்ல, காபாவின் மீது ஏறி பாங்கு சொல்லுங்கள், அதான் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இதை பார்த்த சிலர் பேசிக் கொள்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இவருக்கு இந்த கருப்பு நிற அடிமையை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா அதான் சொல்வதற்கு? இவரைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டுமா? வேறு யாரும் இவர்களுக்கு கிடைக்கவில்லையா என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் சொல்கின்றார்கள், நல்ல வேளை இந்த காட்சியை பார்ப்பதற்கு என்னுடைய தந்தை உயிரோடு இல்லை, நான் தான் இதை பார்க்கின்றேன், என்னுடைய தந்தை உயிரோடு இல்லை என்று சொல்கின்றார்கள். அருகில் அபூ சுஃபியான் நின்று கொண்டிருக்கின்றார். இதை பேசிய இருவரும் அபூ சுஃபியானிடம் கேட்கின்றார்கள், உங்களுடைய கருத்து என்ன? நாங்கள் இது போன்று சொல்லிவிட்டோம், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அபூ சுஃபியான் சொல்கின்றார், நான் இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்றை பேசினால் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து வசனத்தை இறக்கி விடுவான் என்று அபூ சுஃபியான் சொல்கின்றார். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகின்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா. மக்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கின்றோம். ஒரே ஆண் ஒரே பெண், யாரும் அதாவது தலையிலிருந்து பிறந்தவர்களோ அல்லது இடுப்பிலிருந்து பிறந்தவர்களோ காலிலிருந்து பிறந்தவர்கள் அல்ல, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கின்றோம். உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் அமைத்திருப்பதெல்லாம் நீங்கள் உங்களை ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நீ ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நீ ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், என்றாலும் அதன் காரணமாக எந்த விதத்திலும் நீ ஒரு சிறந்தவன் அல்ல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், உங்களில் யார் தக்வா உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை அந்த ஃபத்ஹு மக்காவின் போது இறக்குகின்றான் என்கின்ற அந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு இருந்த அரபுகள் அவர்கள் எப்படி தங்களுடைய கோத்திரத்தின் மிகப்பெரிய அந்த வெறியாக இருந்தார்களோ, தங்களுடைய கண்ணியத்திற்காக போர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அதே போன்று அவர்கள் இந்த கருப்பினத்தவர்களை மிகவும் தாழ்மையானவர்களாக அடிமட்டத்தில் இருப்பவர்களாக பார்த்து வந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை இந்த அளவிற்கு கண்ணியம் வழங்கப்பட்டது அவர்களுக்கு இருந்த அந்த தக்வாவும் அவர்களுக்கு கிடைத்த இந்த ஹிதாயத்தும் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உடலையோ உங்களுடைய வெளி தோற்றத்தையோ பார்ப்பது கிடையாது, மாறாக அல்லாஹ் தஆலா பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் தக்குவாவை தான் பார்க்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். எனவே தக்குவா என்பது யாருடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டதோ அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக, அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்குமான ஒரு வழிகாட்டுதலாக இந்த தக்குவா என்பது அமையும். அதே போன்று அவருடைய நாடா புறத்தில் இருந்தெல்லாம், அவர் எண்ணிராத இடங்களில் இருந்தெல்லாம் அவருக்கு வாழ்வாதாரம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்பேற்பட்ட தக்குவாவுடைய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய முடிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.